பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 139:14. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவர்களே, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். முதல் மனிதனின் படைப்பே மூளைக்கு புரியாத புதிராயிருக்கிறது. இதில் தேவனுடைய முழு ஞானத்தையும் பார்க்கிறோம். தேவன் ஒரு குயவனை போல அவர் பூமியின் மண்ணினால் மனிதனை அழகாக உருவாக்கி படைத்தார். அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்துமாவானான். மனிதனுக்குள் தேவன் ஊதிய ஜீவன் தான் ஆவி மனிதன். அங்குதான் தேவனுடைய சுபாவமும் ஜீவனும் இருக்கிறது. மனிதன் தேவனோடு உறவாடிக் கொண்டிருந்த வரை மனிதனின் ஆவியானது சிங்காசனத்தில் இருந்தது, முழு சரீரத்தையும் ஆண்டு கொண்டிருந்தது. மனிதன் தவறு செய்த பிறகோ மனிதனின் ஆவி செயலற்று போனது. அவனது சரீரமும் ஆத்துமாவும் அவனை ஆளுகை செய்ய தொடங்கிவிட்டது. இதைத்தான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நிலைமை என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய ஜீவனை விட்டு விலகின நிலைதான் பாவத்தில் மரித்த நிலை. ஒரு மனிதன் தனது பாவ சுபாவத்தின் இச்சைகளுக்கும் அந்தகார ஆவிக்கும் கீழ்ப்படிந்து வாழும்போது மரித்தவன் என்று அழைக்கப்படுகிறான். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து கொண்ட போது தேவனுடைய ஜீவ சுவாசம் உங்களுக்குள் மறுபடியும் நுழைந்து விட்டது. இதுதான் மறுபிறப்பு. கிறிஸ்து தனது சொந்த ஜீவனை கொடுத்து உங்களை உயிர் பெறச் செய்தார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த புதிய மனிதன் தனது ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆளுகை செய்து தேவ சித்தத்தை செய்கிறான். நீங்கள் கிறிஸ்துவோடு சகல அதிகாரத்தோடும் மகிமையோடும் வீற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் தேவனை துதியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.